ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் ஃப்ரம் சில்லுன்னு ஒரு டாக். இந்த வீடியோவில் நம்ம பனானா ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். என்னோட ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஃபேஸ் பேக் இது. ஏன்னா பனானா வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு அவ்வளோ மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பனானா ஃபேஸ் பேக் இருக்கும். நீங்கள் பனானா ஃபேஸ் பேக் மட்டும் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸில் போட்டோன்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்போதுமே ஒரு ஹெல்த்தியாக க்ளோவிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டால் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனல்லையும் அடுத்தடுத்து நிறைய ஃப்ரூட் பேக் பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின்னை எப்போதும் ஹெல்த்தியாக க்ளோவிங்காக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோட எண்டுலையும் உங்களுக்காக ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் காத்துட்ருக்கு. இந்த ஸ்கின் பாலிஷிங் பனானா ஃப்ரூட் பேக் போடுறதுக்கு நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஒரு சுத்தமான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கனிஞ்சிருக்கணும், காயாக எடுத்துக்காதீங்க. நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கோங்க. பாடிக்கும் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. முல்தானி மெட்டி கூட நான் வந்து வேறு ஏதாவது ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாலும் ஹெர்பல், நீங்கள் அதை கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நான் வந்து மொதல் நாள் நைட்டே பசும் பால் ஆடை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் நான் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்க அளவுக்கு எடுத்தால் போதும் உங்களுக்கு. காய்ச்சாத பால் அதையும் எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து, கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. காய்ச்சாத பால், நான் மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து அவைலபிளாக கிடைக்குதோ ஈஸியாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மாட்டுப்பாலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் அந்த சில்னஸ், அது இல்லாமல் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கனால சில்லுன்னு இருக்கனால ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஒட்டிக்கும், நல்லாயிருக்கும். நான் சுத்தமான ஹனி எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமாக எவ்வளோ அந்த பாலாடை எடுத்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்த அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பேக் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் போட்டால் நல்லா சூப்பராக ஒட்டிக்கிற மாதிரி இருக்கணும். அது அப்படியே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. என்ன ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரப் வாஷ் கூட பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன ஸ்க்ரப் வச்சுக்கோங்களோ அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேக் போடுங்க. நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 80 ருபீஸ் ஆர் 90 ருபீஸ் தான். நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், கடையில் தான் வாங்கினேன். நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். நல்லா எல்லா இடத்துலையும் நான் போடுற மாதிரி ஒரு பேக் போட்டுக்கோங்க. இந்த பேக் பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு 3 டேஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சமாக காயிற அளவுக்கு விட்டுருங்க. கொஞ்சம் ஃபேஸ் வந்து ரொம்ப காஞ்சிடாமல் ஒரு நார்மலாக காயிற வரைக்கும் ஃபஸ்ட்டு விடுங்க. ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுங்க. நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொடுத்தா போதும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட கொடுக்கலாம். நல்லா அழுத்தமாக கொடுங்க. இதில் பாலாடை, காய்ச்சாத பால், இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். தேன், அந்த மாதிரி வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், க்ளோவிங் கொடுக்கும். சட்டுன்னு பாலிஷ் ஆகும் உங்கள் ஸ்கின்னு, நீங்கள் பார்க்கலாம். மசாஜ் கொடுத்தோன்னா நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா காயிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நல்லா காஞ்சிச்சு, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒத்தி எடுங்க, துண்டு வச்சு நல்லா ஒத்தி எடுங்க.
தேய்ச்சி எடுக்க வேணால் அப்படி ஒத்தி எடுத்தாலே போதும். உங்களுக்கே தெரியுது நான் எதுவுமே போடல ஸ்கின்ல, அவ்வளோ சூப்பராக செம்ம பாலிஷாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பனானா ஃபேஸ் பேக்கை. நீங்கள் போட்டு பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. சூப்பராக இருக்கும். நிறைய ஒரு ஃபேஸ் பேக் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய ஃபேஸ் பேக் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னு வந்து க்ளோவாகிறது மாதிரி நான் ஃபேஸ் பேக் சொல்கிறேன். நம்ம பார்லர் போக தேவையே இல்லை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி பளபளக்கிற ஒரு ஃபேஸ் பேக் போடலாம். ஸ்கின்னை பாலிஷ் ஆக்கணுமா, இல்லை வந்து கலர் ஆக்கணுமா, இல்லை டர்ன் ரிமூவ் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும், அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா வகையான ஃப்ரூட்ஸும், அதாவது உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, ஒரு பீஸ் ஆரஞ்சு, ஒரு பனானா, அது மாதிரி பப்பாயா, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் எடுத்து போடுங்க. அதில் ஒரு டேட்ஸும் போடுங்க, கொஞ்சோண்டு ஹனியும் போடுங்க. மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி நைஸாக எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேஸ் பேக் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ் அதை வச்சு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஒரு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கின் அவ்வளோ க்ளோவிங்காக சூப்பராக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸோட ஹெல்த்தும் உங்கள் ஸ்கின்னில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ எப்போல்லாம் நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்களோ அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே வேறொரு சூப்பர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.